ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் நடந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்ங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சு. இதில யார் ஜெயிச்சான்னு உங்களுக்கே தெரியும். மொரோக்கோ ஜெயிச்சுட்டாங்க. 3-0ன்னு பெனால்டி ஷூட்ல ஜெயிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா 0-0 வந்து ஸ்கோர் லைனு. பெனால்டி ஷூட்ல 3-0ன்னு ஜெயிச்சிருப்பாங்க. செம்ம கேம் ஆக்சுவலா வந்து நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ சூப்பரா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பயங்கரமா ஆடுனாங்க மொரோக்கோ. மொரோக்கோவோட கேம் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரோக்கோ வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு டிஃபென்சிவாக விளாண்டாங்க. டிஃபென்சிவாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. ரொம்ப முன்னாடி போகாம அதுக்கு கரெக்டாக இருந்தாங்க. பட் ஆனால் இவங்கள பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸ்பெயினை பற்றி சும்மா பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. பாஸ் பண்ணி டயர்ட் ஆனது தவிர கோல் அடிக்கல கடைசி வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஆக்சுவலாக அசென்சியோக்கு இடமே கிடையாது. ஆக்சுவலாக மொராட்டா ஸ்டார்டிங் லெவல்லே இருந்திருக்கணும். அது ஒரு பெரிய தப்பு. ஆல்மோஸ்ட் சூப்பராக ஆடினாரு. கேவியை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய தப்பு. கேவியை வச்சுருக்கலாம். புஸ்கோட்ஸ் எப்படி ஆடினார் பார்த்தீங்கன்னா, புஸ்கோட்ஸ் பாலை தொட்டே நான் பார்க்கல. அப்படியே இந்த பாலே தொடாமல் சும்மா இந்த ரவுண்டாக சுற்றிட்டு இருப்பார். மிடில் ஆஃப் த பார்க்கில் ரவுண்டாக சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தார் புஸ்கோட்ஸ் வந்து. அப்புறம் வந்து ஜார்டி ஆல்பா கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி ஏறி வருவார். ஆக்சுவலாக ரைட் பேக் லெஃப்ட் பேக் 2 பேரும் மேலே ஏறி வருவாங்க. அப்புறமா அப்படியே பின்னாடி வந்துடுவாங்க. பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு கிராஸ் வரல. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கிராஸ் வரல. ஒரு நல்ல அட்டாக் கூட பண்ணல ஃபஸ்ட் ஹாஃபில். வெரஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா யார், நம்ம மொரோக்கோ வந்து எப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இவங்க செம்ம டஃப்பான டீமு ஸ்பெயின். பட் இருந்தாலும் மொரோக்கோ வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஃபென்சிவாக நல்லா இருந்தாங்க. கவுண்டர் அட்டாக்கு, ஒன் டச் ஃபுட்பாலு இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஆடினாங்க. எந்த சிக்கல் இல்லாமல் கரெக்டாக ஆடினாங்க. ஜீக்ஸ்லாம் செம்மையாக ஆடினார் ஆக்சுவலாக. ஜீக்ஸும் ஹக்கிமி 2 பேர் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. செம்ம கேம்ஸ் ஆடினாங்க 2 பேரும். அப்புறமா அசென்சியோ ரொம்ப மட்டமான கேம் ஆடினார் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மொரட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்ரி வந்து நல்ல ஒரு டிஃபெண்டராக போட்டுக்கிறாங்க. பட் அவர் ஃபுல்லாக ஆனது மிட்ஃபீல்டராக. புஸ்கோட்ஸ்க்கு பதிலாக ஆன மாதிரி இருந்தது. புஸ்கோட்ஸ் எதுக்கு இருந்தாருன்னே தெரில டீமில். அந்த மாதிரி இருந்தது. வேறு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்ஸை காட்டுறேன் பாருங்கள். 1019 பாசஸ் வச்சுக்கிறாங்க. 1019 பாசஸ் வித் 0 கோல்ஸ். எதுக்கு அவ்வளோ பாஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னு தெரில. ஒரு செகண்ட் ஹாஃபில் தான் கிராஸ்னால் என்னன்னே தெரிஞ்சுது ஸ்பெயினுக்கு. அப்போ தான் உட்காந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கிரவுண்ட் பால். செகண்ட் ஹாஃபில் தான் கிராஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கூட பாதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 75th மினிட்க்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டைம்லலாம் உட்காந்து ஃபுல்லாக லாங் பாலு கிராஸு இதில் தான் அப்புறமா தான் புரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம வந்து தரையோட்டமாக ஆட முடியாதுன்னு. வெரஸ் இதெல்லாம் நல்லா கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணாங்க. எந்த தவறு அந்த ஒரு பதற்றமே இல்லாமல் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மொரோக்கோ கிட்ட. எந்த ஒரு பதற்றமும் கிடையாது. மொரோக்கோ கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணாங்க. பக்காவாக ஆடினாங்க. எந்த தப்பும் இல்லாமல். ஸோ இதோடய நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.